நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஃபைன் ஃபியூச்சர் நிறுவனத்தில் பணம் கட்டி ஏமாந்த முதலீட்டாளர்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ஏராளமானோர் ஃபைன் ஃபியூச்சர் நிறுவனத்தில் முதலீடு செய்திருந்தனர். திடீரென அந்த நிறுவனம் முதலீடு செய்தவர்களுக்கு பணம் திருப்பித் தராமல் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து திருப்பூர், பல்லடம், அவினாசி, மடத்துக்குளம், உடுமலை பகுதியைச் சேர்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்டோர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அந்த நிறுவனத்தில் உள்ள ஏஜென்ட்டுகள் மீது நடவடிக்கை எடுப்பதோடு முதலீடு செய்த பணத்தை திருப்பித் தர வேண்டும் என அனைவரும் வலியுறுத்தினர். ஃபியூச்சருங்கிற ஒரு அறிமுக திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அது மூலியமா நாங்க பணம் போட்டிருந்தோம். அதனால இப்ப நிறைய பணம் போட்டு அதுல எல்லாரும் ஏமாந்து நிக்கிறோம் சார். அதுக்கு இப்ப என்ன தீர்வுங்கிறது தெரியலைங்க. இப்ப நாங்க எஸ்பி ஆபீஸ்ல திருப்பூர்ல நாங்க எஸ்பி ஆபீஸ்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம் சார். கோவை பீளமேட்டை தலைமையிடமாக கொண்டு ஃபைன் ஃபியூச்சர் நிறுவனம் செயல்பட்டது. 10,000 ரூபாய் முதலீடு செய்தால் மாதம் தோறும் 850 ரூபாயும், 50,000 ரூபாய் முதலீடு செய்தால் மாதம் தோறும் 4,650 ரூபாயும், 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் மாதந்தோறும் 8,500 ரூபாய் என முதலீட்டு தொகைக்கு ஏற்ப ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அந்த நிறுவனத்தில் அறிவிக்கப்பட்டது. இதனை நம்பி கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல பகுதிகளை சேர்ந்தவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஃபைன் ஃபியூச்சர் நிறுவனம் முதலீட்டாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதை திடீரென நிறுத்தியதால் பணம் கட்டிய அனைவரும் புகார் தெரிவித்துள்ளனர்.